வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 10th ஜியாகிரஃபியை செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டாபிக் நேம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கிளைமேட் அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ கிளைமேட் அப்படின்றது எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 6 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்டிடியூட். ஓகேங்களா? ஸோ லேட்டிடியூட், அதுக்கடுத்து ஆல்டிடியூட், நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்சூன், ரிலீஃப், நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் இது எல்லாமே பண்ணும். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. ஓகேங்களா? ஸோ இந்த 6 விஷயமே வந்து கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேட்டிடியூட் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்தியா அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோடது எர்த்தில் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேவா? ஸோ இந்தியாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேவா? ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இந்தியா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியா அங்கே இருக்குது. அப்போது அதோட லேட்டிடியூட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? லேட்டிடியூட் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். அந்த ஃபர்ஸ்ட் லெசனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 8 degree 4 minute நார்த், அது வந்து சதர்ன் பாயிண்ட், மெயின்லேண்டோட சதர்ன் பாயிண்ட். அண்ட் நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 37 degree 6 minute நார்த். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியாவோட லேட்டிடியூட் பாயிண்ட். இப்போது ஈக்குவேட்டரில் இருந்த இந்த 8 degree அப்படின்றது தான் டிஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது வந்து இந்தியாவை ஆஃபாக பிரிக்குதா? ஓகேவா? ஸோ ஆஃபாக பிரிக்குது. அதோட லேட்டிடியூட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23 degree அண்ட் ஆஃப் நார்த் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால நார்த்துன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அண்ட் இப்போ என்ன விஷயம் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜீரோலேருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இது என்னன்னு சொல்லுவோம்னா ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ட்ராபிக்கல் ஜோன் இது ஃபுல்லாகவே வந்து ட்ராபிக்கல் ஜோன். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு மேலே வந்து சப்ட்ராபிக் சொல்லுவோம். அண்ட் சப்ட்ராபிக் மேலே உங்களுக்கு டெம்பரேட் ஜோன் வரும். அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் போலார் ரீஜியன்ஸில் தான் இருக்கும். போத் நார்தர்ன் சதர்ன் அந்த போலார் ரீஜியன்ஸில் ஃப்ரிஜிட் ஜோனுன்னுவோம். இன் பிட்வீன் ஃப்ரிஜிட் அண்ட் சப்ட்ராபிக்கலுக்கு இடையில இருக்கிறது வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னா என்னென்னா as the British climate which is neither too hot nor too cold. ஓகேங்களா? ஸோ neither too hot nor too cold. ஓகேங்களா? ஸோ ரொம்பவும் சூடாக இருக்காது, ரொம்பவும் கோல்டாக இருக்காது, அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது தான் இந்த ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ட்ராபிக்கல் ரீஜனுக்கு அடுத்து நமக்கு வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்னு சொன்னோமா? ஓகேவா? ஸோ டெம்பரேட் ஜோன் ஒன்று வரும்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம டெம்பரேட் ஜோன் இதுலேருந்து சப்ட்ராபிக்கல் இது வந்து இது வரும், டெம்பரேட் ஜோன் இன் பிட்வீனில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்பரேட் ஜோனும் ஃப்ரிஜிட் ஜோன் இருக்குது பார்த்துக்கிங்களா? அது ரெண்டும் கலந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து என்ன வரும்னா கிரேட் பிரிட்டன் வரும். ஓகேங்களா? ஸோ டெம்பரேட் ஜோனும் நம்ம சப்ட்ராபிக்கல் ரீஜனும் கலக்கிற இடம் தான் வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த ரீஜனில் நமக்கு வந்து ஈக்குவபிள் கிளைமேட். அப்போ பிரிட்டிஷில் மட்டும்தான் கிடையாது, பிரிட்டிஷ்க்கு நேராக இருக்கிற ரஷ்யா அந்த மாதிரியான இடங்கள், இன்னும் கனடா அந்த மாதிரியான இடத்துல கூட நமக்கு ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லேட்டிடியூட் பேஸ்டு. ஸோ இப்போ சவுத் டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது 0 degree இருக்குது டெம்பரேச்சர், 0 degreeன்றது வந்து ஈக்குவேட்டர். ஓகேங்களா? ஸோ அதோட லேட்டிடியூட் அந்த இடத்த உங்களோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனுவல் டெம்பரேச்சர் நியர்லி 46 degreeக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 46 degreeக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்மளோட 46 degreeக்கும் அதிகமாக தான் இருக்கும் அபவ் நம்மளோட இந்த டெக்கான் பிளாட்டியூ. ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியூ ரீஜன்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? இந்த இடத்துல நம்மளோட ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு
46 டிகிரி செல்சியஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுவே அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா அதுக்கும் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ ஆனுவலாக டெம்பரேச்சரே வந்து நியர்லி 30 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போனா லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட டெம்பரேச்சர் குறையுது. ஓகேங்களா, ஸோ லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ 0ல் இருக்குது, ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதுவே இன்னும் மேலே போக போக, ஸோ மேலே போக போக நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் போலார் அப்படின்னு சொல்லிட்டு வருதா, ஸோ ரொம்ப வெயிலிருந்து பனிக்கட்டி வரைக்கும் போகுது. அப்போனா அந்த இடத்து டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து ரொம்பவே குறையுது. ஓகேங்களா, ஸோ லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக டெம்பரேச்சர் குறையும் அப்படின்றது தான் இங்கே மெயின் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, நம்மளோடது 40 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சம்மர் டெம்பரேச்சர் நம்மளது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இங்கே 46 40 அரௌண்ட் வந்துடும். இந்த இடத்த 30 வந்துருதா. டியூரிங் வின்டர் டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியா நார்தர்ன் இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீசிங். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டிடியூட். ஓகேவா, இப்போ ஆல்டிடியூட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்டிடியூட் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா நம்ம வந்து மவுண்டைன் ரீஜன்ஸ். ஸோ மவுண்டைன் ரீஜன்ஸ் இதுதான் வந்து ஆல்டிடியூட். ஓகேங்களா, ஸோ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஓகேவா, ஸோ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்துக்கிட்டா லாட்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஓகேவா, ஸோ எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 1000 மீட்டர்ஸ்க்கு எவ்வளோ ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ். ஸோ 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து பர் 1000 மீட்டர்ஸ். இப்போது கடல் மட்டம் கீழே இருக்கா, கடல் மட்டத்துலேருந்து 1000 மீட்டர் மேலே போயிட்டோன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ். அப்போது ஒரு 1000 மீட்டர்ஸ்க்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்லாம் எடுத்துக்கோங்க, 8000 மீட்டர்ஸ் வருது. அப்போது 8 × 6.5 அப்படின்னு போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ 8 × 6.5 போட்டிங்கன்னா நமக்கு நியர்லி எவ்வளோ வரும்னா 52. ஓகேங்களா, ஸோ 520 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு, அதாவது மைனஸில் போகும். ஓகேங்களா, ஸோ அப்போனா அரௌண்ட் 520, அதாவது 52 சம்திங் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனால தான் மேக்ஸிமம் நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸை தேடி போகிறோம். எப்படின்னா இப்போது சிம்லா, ஊட்டி, கொடைக்கானல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே நம்மளோட நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரோட அந்த இடத்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இதிலேருந்தே நமக்கு கிளியராக புரியும், ஆல்டிடியூட் அதிகமாச்சுன்னா அந்த இடத்த வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கீழே வந்து பார்த்துக்கோங்களேன், லேண்டு சி இருக்குது. ஓகேங்களா, ஸோ லேண்ட் இருக்குது, சி இருக்குது, ரெண்டுமே வந்து பகல் டைமில் ரொம்ப ஹீட் ஆகும். சரிங்களா, ரெண்டுமே வந்து பகல் டைமோ ஆர் எப்பயுமே ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும். சரிங்களா, ஆனால் இதில் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா சாலிடை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஹாட் ஆகும் அண்டு சீக்கிரமாக கோல்ட் ஆகும். பட் ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஹாட் ஆகிடும், பட் கூலிங் ஆகிறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா, அப்போது இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா மவுண்டைன் ரீஜனோட அதோட பீக் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, ஏரியா ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஸோ டென்சிட்டி அண்ட் ஏரியா எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால இந்த லேண்ட் மாஸோட இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதனால் ஆல்டிடியூட் அதிகமாச்சுனாலும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நமக்கு ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இது நமக்கு டிட்டர்மைன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ரெயின்ஃபால் எந்த அளவுக்கு இருக்கும். இப்போது நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி போகிறப்போ இதோட கரையோர மாவட்டங்கள் இருக்குது, கரையோர ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, கோஸ்டல் ஸ்டேட்ஸ் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பட் இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. எதனாலனா இந்த டிஸ்டன்ஸ், அதாவது சீலேருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா
அந்த ஏரில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து கம்மியாகிடும். ஒன்ஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரெயின்ஃபாலும் வந்து குறைஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதனால தான் வந்து நார்தர்ன் ரீஜியன்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஹெவி ரெயின்ஃபாலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதோட இன்னொரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இப்படி போகும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆரவல்லி ரேஞ்ச் வரும். ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்சு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனை வந்து தடுத்துடும். ஸோ தடுக்கிறதுனால இன்னாண்டா இருக்கிற இந்த டெசர்ட், அதாவது ராஜஸ்தான் அந்த மாதிரியான ரீஜன்ஸ்க்கு வந்து போகாது. ஸோ அந்த இடம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகப்படுது. சரிங்களா. ஸோ இதனாலையும் எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல ரெயின் அதிகமாக போகாது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சீலேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த இடத்துல மாய்ஸ்சர் கண்டென்ட் 10% இருக்குன்னா இங்கே டெல்லி போகிற அளவுக்கு வந்து எவ்வளோ ஆகிடும்னா ஒரு 5% ஆஃப் 4% ஆகிடும். எதனாலனா போகிற வழியில் ஃபுல்லாக அது மழை பெஞ்சிக்கிட்டே தான் போகும். அதனால் அதோட ஹியூமிடிட்டி அண்ட் மாய்ஸ்சர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, அதுவும் வந்து கிளைமேட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸோ கோஸ்டல் ரீஜன்ஸ்லேயே, அதாவது எக்ஸாம்பிளுக்கு கொல்கட்டா கோஸ்டல் ரீஜனே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா கொல்கட்டாவோட கோஸ்டல் ரீஜன் வந்து 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கொல்கட்டாவில் இன்டீரியர் ரீஜன் வந்து 24 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குன்னா அப்போது இங்கே நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து சென்டர், ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு போகிறப்போ எந்த அளவுக்கு ரெயின்ஃபால் டிஃப்ரென்சஸ் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்சூன் விண்ட்ஸ். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மான்சூன் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னா இதோட மெயின் காரணம் வந்து எல்னினோ லானினோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதை வந்து உருவாக்கும். ஓகேங்களா. ஸோ எல்னினோ அப்படின்றது எந்த இடத்துல நடக்கும்னா ஆஸ்திரேலியா இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா, ஆஸ்திரேலியாவுக்கும் அண்டு சவுத் அமெரிக்கா. ஓகேவா. ஸோ சவுத் அமெரிக்கா இருக்குன்னா இந்த சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் வந்து சீக்குள்ளே ஒரு வார்ம் கரண்ட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, வார்ம் கரண்ட் ஆஃப் கோல்டு கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத வச்சு தான் வந்து நமக்கு எந்த அளவுக்கு மான்சூன் சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதான்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஒன்ஸ் எல்னினோ அஃபெக்ட் ஆச்சுன்னா நமக்கு மான்சூன் ஃபெயிலியர் ஆகும். எல்னினோ கரெக்டாக நடந்துச்சுன்னா நமக்கு மான்சூன் சக்ஸஸாக ஆன் டைம், அதாவது ஜூன் 1 நமக்கு வந்துடும். சரிங்களா. ஸோ இங்கே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ என்ன ஆகும்னா இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து நமக்கு அந்த விண்டு வந்து ப்ளோ ஆகும். எதனால் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு ப்ளோ ஆகும்னா டியூரிங் சம்மர் டைமுக்கு நமக்கு அந்த மான்சூன் வந்து வருதா. ஸோ சம்மர் டைமில் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும் சன்னு. ஓகேங்களா. ஸோ சம்மர் டைமில் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சன் இருக்கிறதுனால இந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ லோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா விண்டு வந்து ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஓகேவா. ஸோ அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லோ ப்ரெஷர் உருவாகும். ஸோ இங்கேருந்து அங்கே வர்றதை தான் நம்ம வந்து மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விண்டு இருக்கும். ஒன்று தான் அது வந்து ரீட்ரீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொன்று வந்து அந்த சவுத் வெஸ்ட் மான்சூனே திரும்பி வர்றதை வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதனால தான் அதை ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலீஃப். இப்போ ரிலீஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு டேம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிவர் ஃப்ளோவை தடுக்கிற மாதிரி இந்த ரெயின், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது எல்லாத்தையும் தடுக்கிற ஒரு பொருள் தான் வந்து ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் வரப்போ அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அந்த மழையை நமக்கு தடுத்துரும். மெயினாக நம்ம தமிழ்நாடு ரீஜன்ஸ்க்கு அந்த மழை ஃபுல்லாக வரவே வராது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தடுக்கிற ஒரு ஆப்ஜெக்டை தான் வந்து ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இங்கே ஒரு லைன் போகுது பார்த்துக்கிட்டிங்களா எர்த்து மேலே, இதுதான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேங்களா. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்கன்னா டியூரிங் வேர்ல்டு வார் 1 டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டியூரிங் வேர்ல்டு வார் 1 அப்போ ஜாப்பனீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸை. சரிங்களா. ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்ம
வேர்ல்டு சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது ஓகேவா. ஸோ வேர்ல்டு சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் இது மெடிட்டரேனியன் சீ வரப்போ என்ன ஆகுனா அந்த மெடிட்டரேனியன் சீலேருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ அந்த மெடிட்டரேனியன் சீலேருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு வரும். அண்டு நம்ம இந்தியா கிட்ட வந்ததுமே என்ன ஆகுனா அது வந்து ஒரு மழையை பெய்ய வைக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த டைம்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்டர் சீசன் அப்போ. ஸோ அதனால தான் அந்த வெஸ்டர்ன் சைட்லேருந்து வர்றதை வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். மெயினாக அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அண்டு வெஸ்டர்லீஸ் அப்படின்ற ஒரு ஏர் ப்ரெஷர் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக எங்கே பார்ப்போம்னா 11th பார்ப்போம். உங்களுக்கு 11th ஜியோகிராஃபியில் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருது அண்ட் வின்டர் டைமில் வரும். இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்டர் டைமில் வீட் கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ எந்தெந்த ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போது மான்சூன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் மான்சூன்னா வந்து இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் அது ஒரு சிம்பிளாக தானே பார்த்தோம். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போது நம்ம பார்த்துருப்போம் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டிங்களா ITCZ அதாவது இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். அது வந்து ஈக்குவேட்டரை தான் வந்து அதை அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே ஈக்குவேட்டர் இருக்குது. அந்த ஈக்குவேட்டர் நான் இப்போ அழிச்சிட்டு என்ன எழுத போகிறேன்னா இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனாக மாற்ற போகிறோம் ஓகேங்களா. ஸோ இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஸோ அப்போனா அந்த ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவுக்கு கீழே நமக்கு வந்து எல்னினோ எஃபெக்ட் நல்லபடியாக நடந்துருச்சு ஓகேங்களா. ஸோ எல்னினோ நல்லபடியாக நடந்துருச்சு. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் அமெரிக்கா இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக போட்டுருவோம் சரிங்களா. ஸோ டிஸ்டன்சஸ் நிறையா இருக்கும். பட் இங்கே இருக்கிற எல்னினோ அப்படின்ற ஒரு வார்ம் கரண்ட் வந்து இந்த சைடு போகும் ஓகேங்களா. ஸோ சவுத் அமெரிக்கா சைடு போயிட்டு அங்கே இருக்கிற இந்த சில்லி இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா அந்த ரீஜனில் நமக்கு ரெயின்ஃபால் கொடுக்கும். அந்த டைமில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றது நம்ம இந்தியாவுக்குள்ளே அரைவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன்றது இந்தியாவுக்குள்ளே அரைவ் ஆகும். அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் யார் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சூரியன் தான் ஓகேங்களா. சன்னு தான் வந்து நமக்கு இந்த மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ சம்மர் டைம் எண்டில் தான் நமக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் நமக்கு வருமா ஓகேங்களா. ஸோ சம்மர் அப்படின்றது நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நம்மளோட சன்னு வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே நேராக வரப்போ தான் நம்ம சம்மரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ சம்மர் டைமில் நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ லோ ப்ரெஷர் இங்கே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் க்ரியேட் ஆகிடுச்சு அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுச்சு. எப்பயுமே விண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் தான் வந்து ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா. ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ விண்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விண்டு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் இது வந்து இந்த இன்டர்ட்ராபிக்கல் ஜோனை தாண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூ டு கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ டியூ டு கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் மூலியமாக இந்த விண்டு வந்து ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த சைடு வந்து ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. எதனாலனா கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னால இது வந்து சேஞ்ச் ஆகும். ஈக்குவேட்டரில் இந்த சைடு சேஞ்ச் ஆகும் அண்டு சதர்ன் ஹெமிஸ்பியரில் இந்த சைடு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ அண்ட் இந்த விண்டு வந்து ட்ராவல் ஆகிட்டு வர்றதை தான் நம்ம ஆன்சைட் அதுவும் ஜூன் 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அரைவ் ஆகும் ஓகேவா. அண்ட் இந்த இந்தியன் ஓஷன் வந்ததுமே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து 2 பிரான்ச்சாக வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாகவே போயிட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த டிவைட் ஆகிட்டு நமக்கு இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ரிலீஃப் ஓகேவா. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலீஃப் இந்த இடத்துல இருக்குது சரியா. இப்போது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஃப்ளோ ஆகுது.
நம்மளோட தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பெங்களூர், அதாவது கர்நாடகாவில் பாதி, ஓகேங்களா. ஸோ மங்களூர் கிடையாது, பெங்களூர் சைட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ லீவர்ட் சைடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு மவுண்டெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோன்னா நம்ம இது வந்து இப்படி இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த சைடு வந்து பிளாக் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ பிளாக் ஆகிட்டு கொஞ்சம் இந்த சாரல் மட்டும்தான் இந்த சைடு அடிக்கும், ஓகேங்களா. ஸோ லீவர்ட் சைடுனா மழை பெய்யுது பார்த்துக்கிட்டிங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து லீவர்ட் சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ விண்ட்வர்ட் சைடு வந்து மழை பெய்யும், லீவர்ட் சைடில் வந்து ஜஸ்ட் தூரல், அதாவது சாரல் மட்டும்தான் அடிக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போது நம்ம தமிழ்நாட்டில் மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் பெய்யும். அதுவும் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸை ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் கிட்ட மட்டும்தான் வந்து மழை பெய்யும், ஓகேங்களா. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஜூன் எண்டு ஜூலை அந்த டைமில் வந்து நார்த்தன் சைடுக்கு போயிடும். அண்ட் இந்த சைடு இன்னொரு பிரான்ச் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. இது வந்து அரேபியன் சி பிரான்ச்சு, இது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் அரேபியன் சி பிரான்ச்சு. அரேபியன் சி பிரான்ச் எந்த இடத்த ட்ரிஃப்ட் ஆகுனா இந்த ஆரவல்லி ரேஞ்ச் இங்கே இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. இதுக்கு முன்னாடி டெசர்ட்டுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஆரவல்லி ரேஞ்ச் வந்து இதை டோட்டலாக இப்படி இந்த சைடு ட்ரிஃப்ட் பண்ணி விட்டுடும், ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேஷ் சைடு, மத்திய பிரதேஷ் சைடு வந்து ட்ரிஃப்ட் பண்ணி விட்டுடும். அதனால ராஜஸ்தானுக்கு வந்து மழையே போகாது. ஸோ இந்த ஆரவல்லி இருக்கிறதுனால தான் அந்த இடத்த ரெயின்ஃபால் கம்மியாகிட்டு அந்த சைடு வந்து ஒரு டெசர்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு அரேபியன் சி பிரான்ச் வந்துருச்சு, இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் போயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு டாட் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த டாட் தான் வந்து மவுஸ் சிண்ட்ரம், அதாவது மேகாலயா இருக்குது, அசாமில் அந்த மவுஸ் சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வருஷம் ஃபுல்லாக வந்து அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதோட எவ்வளோ சென்டிமீட்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1141 சென்டிமீட்டர், ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இந்த வேர்ல்டு எங்கன்னா இந்த மவுசன்ட்ரம்ல தான். எதனாலனா இந்த ரெண்டு பிரான்ச் ஆஃப் இதுவும் அந்த இடத்த மீட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திரும்ப ரீட்ரீட் ஆகுது பார்த்துக்கிட்டிங்களா. அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரீட்ரீட் ஆகிறப்பையும் அந்த இடத்த மழை பெய்யும். ஸோ அப்போ வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க இடம் தான் வந்து இந்த மவுசின்ட்ரம் அப்படின்ற இடம், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1141 சென்டிமீட்டர் வந்து ஆனுவல் ரெயின்ஃபால். இதுதான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இந்த வேர்ல்டு, ஓகேங்களா. ஸோ அண்ட் இது முடிஞ்சிருச்சு. இப்போ மழை வந்து இப்போ இந்த ஹிமாலயாஸ் இங்கே போகும், ஷிவாலிக்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த ஷிவாலிக்ஸ் ரேஞ்சஸ் போகும். இது வந்து இதுக்கு அண்ணாண்ட போகாமல் இதை தடுத்துடும், ஓகேங்களா. ஸோ தடுத்துட்டு அந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு ஒரு பேரியர் மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் பேரியர் மாதிரி போட்டாச்சுன்னா அந்த மொத்த மழை மேகமும் ஒரு இடத்த கூடி அங்கேயே மழை பெஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம பார்த்துருப்போம். ஹிமாலயா ஆக்ட் ஆஸ் பேரியர் ஃபார் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு அது கரெக்டாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்டர் சீசன் வந்துடும், ஓகேங்களா. ஸோ வின்டர் சீசன் வந்துருச்சு. வின்டர் சீசனில் நமக்கு ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம், என்னென்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால நமக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ரெயின் வருமா, ஓகேவா. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால நமக்கு இங்கே இந்த சைடு இப்படி வரும், ஓகேங்களா. ஸோ அந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இப்படி போகும். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரும். அதாவது மெடிட்டேரியன் சீலேருந்து அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இந்தியாவுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ அது வந்து தான் அந்த வின்டர் டைமில் வீட் கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப நல்லா நடக்கும், ஓகேங்களா. ஸோ பஞ்சாப், ராஜஸ்தான் ரீஜியன்ஸில் வந்து ரொம்பவே நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. சரி, அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்டர் சீசனில் என்ன ஆகும், நமக்கு இப்போ சன் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே போயிடும். வின்டரில் வந்து சம்மர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு சூரியன் போயிடும். மெயினாக வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அதுக்கு மேலே போயிடும். அப்போ என்ன ஆகுனா இந்த லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுமா. இப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஹை ப்ரெஷர் வந்துருச்சு, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லோ ப்ரெஷர் உருவாயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ லோ ப்ரெஷர் உருவாயிடுச்சு. இப்போது இந்த டோட்டல் ஆக்ஷனுமே வந்து ரிவர்ஸில் நடக்க போகுது, ஓகேவா. ஸோ டோட்டல் ஆக்ஷனுமே வந்து ரிவர்ஸில் நடக்க போகுது. அதனால தான் இதை வந்து ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க, ஓகேவா. ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஹை ப்ரெஷர் இங்கே இருக்குது, லோ ப்ரெஷர் இங்கே இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு எப்படி வந்துச்சுன்னா எந்த வழியாக வந்துச்சோ அந்த வழியாகவே வந்து திரும்ப வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரே பிரான்ச் தான், பே ஆஃப் பெங்கால் வழியாக மட்டும்தான் வரும். அரேபியன் சி பிரான்ச் அந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் ஆகாது. அண்ட் ஏற்கனவே அந்த கோரியாலிசிஸ் போஸ்ட் மூலயமா
ஒன்ஸ் இந்த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன்ஸ் அதாவது ஈக்குவேட்டர் லைனை சேஞ்ச் பண்ணுறப்போ இது வந்து திரும்ப ட்ரிஃப்ட் ஆகிடும். அண்ட் ட்ரிஃப்ட் ஆகிட்ட இது போய் திரும்பவும் ஆஸ்திரேலியா இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த ரேஞ்சில் போயிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேவா. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலியமாக தான் நம்ம 35% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபாலை பெறுவோம். என்னென்ன ரீஜன்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவில் பெங்களூர் ரீஜன்ஸ்லாம் வந்து 35% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால் எது மூலியமாக கிடைக்கும்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனால தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அண்டு இதோட பார்த்துருப்போம். ஸோ மான்சூன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓவரு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ட் இதில் இன்னொரு விஷயம், அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி வந்து ஒரு மழையாக வரும்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு ட்ரை விண்டாக தான் கிளம்பும். ஓகேவா. ஸோ ஏன்னா இது வந்து லேண்ட்லேருந்து தான் கிளம்புது. ஸோ ஹை ப்ரெஷர் இங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து கிளம்பும், அது வந்து ஒரு ட்ரை விண்டாக தான் கிளம்பும். ஒன்ஸ் அது பே ஆஃப் பெங்காலில் ரீச் ஆனது என்ன ஆகுனா மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ மாய்ஸ்சர் அண்ட் ஹியூமிடிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒன்ஸ் அது லேண்டை மீட் பண்ணுறப்போ நல்ல ஹெவியான மழையை பெஞ்சு விட்டு போயிடும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தா நம்மளோட தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு வந்து அது ஹிட் பண்ணுது. அதனால தான் நமக்கு இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பேர் அழிவு மாதிரி வருது. ஸோ வின்டர் சீசன் மேக்ஸிமம் இந்த டிசம்பர் டைமில் நம்ம ரொம்ப ஹெவியான ரெயின்ஃபாலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அண்ட் இது திரும்ப மழை பெஞ்சிட்டு அப்படியே போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இது நார்த் ஈஸ்ட் மான்சூன் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கே நம்ம லோக்கல் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எழுதியிருக்கோமா, என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேங்கோ ஷவர், நார்வெஸ்டர்ஸ், கால் பைசாகி, லூ. ஓகேங்களா. ஸோ நார்வெஸ்டர் ஆர் கால் பைசாகி. இப்போ மேங்கோ ஷவர் அப்படின்றது எங்கே நடக்கும், இப்போது சம்மர் டைமில் திடீர்னு வந்து மழை பெய்யும். எப்போனா ஜூன் மந்த் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் மே இந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மழை பெய்யும் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல். அதை வந்து மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மெயினாக எந்த ரீஜனில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கர்நாடகா ரீஜன் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த ரீஜனில் வந்து இது மேங்கோ கல்டிவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மேங்கோ கல்டிவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்வெஸ்டர் அண்ட் கால் பைசாகி. ஓகேங்களா. ஸோ நார்வெஸ்டர் ஆர் கால் பைசாகி இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வெஸ்ட் பெங்கால் ரீஜன். ஸோ பே ஆஃப் பெங்கால்லேருந்து வெஸ்ட் பெங்காலை நோக்கி இது ஃப்ளோ ஆகும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அரேபியன் சீலேருந்து கர்நாடகாவை நோக்கி ஃப்ளோ ஆகும். இது வந்து மேங்கோ ஷவர். வெஸ்ட் பெங்காலை நோக்கி ஃப்ளோ ஆகிறது வந்து கால் பைசாகி ஆர் நார்வெஸ்டர்ஸ். இது எல்லாமே வந்து இந்தியாவோட லோக்கல் விண்ட். அண்ட் இன்னொரு ஃபேமஸானது பார்த்துக்கிட்டிங்கன்னா லூ விண்ட். ஓகேங்களா. ஸோ லூ விண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான் சைடில் வரும். ஓகேங்களா. ஸோ லூ விண்ட் அப்படின்றது இது 3 தான் வந்து இந்தியாவோட லோக்கல் விண்டாக இருக்குது. சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளோட இந்தியாவோட ஆனுவல் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா 118 சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ இந்தியாவோட ஆனுவல் ரெயின்ஃபால் எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 118 சென்டிமீட்டர் இருக்குது. அண்டு வெஸ்டர்ன் கோஸ்ட்டு, அசாம், சவுத் மகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ்லாம் ரொம்ப ஹெவியான ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோனா மோர் தென் 200 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். சரிங்களா. ஸோ இதோட நமக்கு வந்து இந்த கிளைமேட் அதாவது மான்சூன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகேவா. ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் போட்டுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா. ஓகே. இப்போ நம்ம வந்து நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போது அந்த ரெயின்ஃபால் அடிப்படையாக வச்சு தான் இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நேச்சுரல் வெஜிடேஷன்ஸில் நமக்கு மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், மவுண்டெயின் ஆர் மான்டெயின் ஃபாரஸ்ட், alpine forest, tidal forest, coastal forest and riverine forest. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு தான் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னா அப்போ அந்த இடத்த வந்து ரெயின்ஃபால் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னா ரெயின்ஃபால் வந்து 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அப்போது எந்த ரீஜனில் வந்து 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு அதிகமான மழை பெய்ய சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில். ஓகேவா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில் தான் வந்து உங்களுக்கு 200
200 சென்டிமீட்டர்ஸ்க்கு அதிகமான மழை பெய்யுற இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஓகேவா. ஸோ நீங்களே வந்து புக்கில் பாருங்கள், ரொம்ப ஹைலைட்டான பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரீனாக இருக்கிறது வந்து எவர் க்ரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. அண்ட் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறப்போ என்ன மாதிரியான விஷயத்த படிக்கணும்னா அதோட ரெயின்ஃபால் ஓகேங்களா. ஸோ ரெயின்ஃபால் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 200 சென்டிமீட்டர் அண்ட் அதுக்கு மேலே பெய்யலாம். அதுக்கடுத்து அதோட ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மோர் தேன் 22 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா. ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா அதோட ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா மோர் தேன் 22 டிகிரி செல்சியஸ். அண்ட் அதோட ஆவரேஜ் ஆனுவல் ஹியூமிடிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா எக்ஸீட் 70%. ஸோ 70%க்கு மேலே ஹியூமிடிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு தான் சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ ட்ரையானா தான் வந்து அங்கே டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்டாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேவா. ஸோ இது எந்தெந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் போதோ அந்த ஸ்டேட்ஸில் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து கர்நாடகா, அடுத்து கேரளா ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்டேட் வந்துருச்சு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா 3 ஸ்டேட் வந்துருச்சு. வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தமான் நிக்கோபார். இப்போது அந்தமான் நிக்கோபார் இந்த ரீஜனில் இருக்குது, நியர்லி ட்ராபிக்கல் ஜோன் கிட்டே இருக்குது ஓகேவா. ஸோ ட்ராபிக்கல் கிட்டே இருக்கிறப்ப சொல்லவே தேவையில்லை, அங்கே வந்து அடிக்கடி மழை பெய்யும். இப்போது ட்ராபிக்கல் ரீஜனை பற்றி ஒன்று சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ட்ராபிக்கல் ஜோனில் என்ன நடக்கும்னா டெய்லி ஈவினிங்க்கு மேலே அங்கே ரெகுலராக மழை பெய்யும். எதனாலனா பகலில் அடிக்கிற வெயில்னால அங்கே இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட், ஹியூமிடிட்டி கண்டென்ட் எல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிட்டு ஒரு க்ளவுடாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஈவினிங் 4 o'clock மேலே வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரெகுலராக டெய்லி வந்து மழை பெய்யும். அப்போது இந்த அந்தமான் நிக்கோபார் ரீஜன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியர் டு ஈக்வட்டோரியல் ரீஜன் கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த டைம் அங்கெல்லாம் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அது வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கிட்ட போகும் ஓகேங்களா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கிட்ட ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். மவுசன்ட்ரம் வந்து எப்பயுமே மழை பெய்கிற இடம் இந்த இடத்துல இருக்கா. இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனோட பே ஆஃப் பெங்காலோட பிரான்ச் இந்த இடத்துல வரும். அண்டு சவுத் வெஸ்ட் மான்சூனோட அரேபியன் சி பிரான்ச் வந்து இங்கே வரும். ரெண்டும் வந்து இந்த இடத்த மீட் பண்ணிக்குது ஓகேவா. ஸோ ரெண்டும் இங்கே வந்து மீட் பண்ணுறதுனால அந்த இடத்த ஆனுவல் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னா 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு அதிகமாக போகுது. ஸோ அதனால் எந்தெந்த ரீஜன்னா வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மேகாலயா, மணிப்பூர் இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்த எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அண்ட் இதில் இருக்க ட்ரீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரீஸ்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எந்த எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் என்ன டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ் அந்த மாதிரியான விஷயத்தில் கேட்கலாம். அண்ட் பிசி எக்ஸாம்ஸ்க்கு வரும் ஓகேங்களா. ஸோ மற்றபடி டிஎன்பிசி ஓரியன்டட்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஓகேவா. இப்போது சீலேருந்து டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சீயை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். அண்ட் அதோட ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா இந்த ரீஜனில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஓகேவா. ஸோ ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாகும். அப்போ கம்மியாகிடுச்சுன்னா அந்த இடத்த நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை தான் வந்து நம்ம மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எதனாலனா மான்சூன் வர்றப்போ ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும். மான்சூன் இல்லாத டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ட்ரையாக இருக்கும். அதனால தான் அது வந்து டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மான்சூன் டைமில் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். மான்சூன் இல்லாத டைமில் இலையெல்லாம் உதிர்ந்து வெறும் மரம் மட்டும் இருக்க மாதிரி காமிக்கும். அதனால தான் அதை டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இதோட ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கணும்னா 100 to 200 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ 100 to 200 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதோட ஆனுவல் டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அபவுட் 27 டிகிரி செல்சியஸ். இதோட ஹியூமிடிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 to 70 ஓகேங்களா. ஸோ 60 to 70% இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த ரீஜன்ஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஹிமாலயா சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப், அசாமில் இருக்கும். பஞ்சாப்லேருந்து அசாம் வரைக்கும் ஓகேவா. ஸோ பஞ்சாப்லேருந்து அசாம் வரைக்குமே வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. கிரேட் பிளைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸில் என்ன டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரீஸ் ஓகேவா. ஸோ ட்ரீஸில் இன்னும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரேக்ரண்ட் ஆயில், வார்னிஷு, சாண்ட் ஆயில் அண்ட் பர்ஃப்யூம்ஸ்லாம் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணிட்டாவே போதும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு
ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். ஸோ ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்னால் இன்னும் உள்ளே போவோம், இன்னும் உள்ள இந்த ரீஜன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே வந்து மழை ரொம்ப கம்மியாக பெய்யும். அதனால் அது வந்து எவ்வளோ மழைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 to 100 சென்டிமீட்டர் ஓகேவா. ஸோ 50 to 100 சென்டிமீட்டர் பெய்யுது. அதோட மீன் டெம்பரேச்சர் கொடுக்கல ஓகேவா. எந்தெந்த ரீஜன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வெஸ்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்ட் தமிழ்நாடு ஓகேவா. ஸோ இந்த ரீஜன்ஸு அண்ட் இந்த ரீஜன்ஸில் கொஞ்சம் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ரீஜன்ஸில் கொஞ்சம் இருக்குது. இது வந்து ட்ரை ஃபாரஸ்ட் ஓகேவா. இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ஓகே, டேரெக்டாக வந்து டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் போயிட்டாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷனை ட்ராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே எவ்வளோ இருக்குன்னா வருஷத்துக்கே 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் மழை பெய்யும் ஓகேவா. ஸோ வருஷத்துக்கே 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியான மழை பெய்யும். டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். எதனாலனா கடலை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இந்த ரீஜன்ஸில் எல்லாம் ஹியூமிடிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த கடலோர ஸ்டேட்ஸ், கோஸ்டல் ஸ்டேட்ஸில் எல்லாத்தையுமே வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேவா. ஸோ எந்த ரீஜன்ஸ்னு பார்த்துக்கோங்க, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானா அந்த ரீஜன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு மவுண்டெயின் ஆர் மாண்டெயின் ஃபாரஸ்ட். இதில் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்டு, வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணுறாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னென்னா 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே மழை பெய்யும். அண்ட் இதோட ஆல்டிடியூட் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்னா 1200 to 2400 மீட்டர்ஸ் இதோட ஆல்டிடியூட் டிஃப்ரென்சஸ் ஆகும் ஓகேவா. அண்ட் இப்போது இந்த மவுண்டெயினை பொறுத்த வரைக்கும் ட்ரீஸ் எப்படி படிக்கணும்னா எந்த ஆல்டிடியூடில் என்ன டைப் ஆஃப் மரம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஆல்டிடியூட் வைஸ் என்ன வகையான ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா போதும் ஓகேவா. ஸோ 1200லேருந்து 2400 மீட்டர் வரைக்கும் என்ன டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும். 2400லேருந்து 3600 மீட்டர் ஹைட்டுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ரெயின்ஃபால் நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஆல்டிடியூட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது 900 மீட்டர் ஆல்டிடியூட் இருக்குது. இங்கே புஷ்ஷஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸஸ் தான் இருக்கும். மெயினாக இந்த சைடு 900 to 1800 மீட்டர் அப்போது வெறும் சிர் ட்ரீ அதுதான் வந்து மோஸ்ட் காமனாக பார்க்கப்படுது ஓகேங்களா. ஸோ சிர் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து கீ பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி தான் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ நான் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் படிக்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கவர் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸஸில், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ஃபைன் ஃபாரஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. அந்த ஆல்ஃபைன் ஃபாரஸ்ட்டு ஹிமாலயாஸோட எந்த ஆல்டிடியூடில் இருக்குன்னா அபவ் 2400 மீட்டர் ஆல்டிடியூடுக்கு மேலே தான் இந்த ஆல்ஃபைன் ஃபாரஸ்ட்டுன்றது இருக்குது. அது வந்து பியூர்லி ஹேவிங் கோனிஃபரஸ் ட்ரீஸ் ஓகேங்களா. ஸோ 2400 மீட்டருக்கு மேலே பியூராக கோனிஃபரஸ் ட்ரீஸ் மட்டும் வச்சுருக்கு இந்த ஹிமாலயாஸ் ரேஞ்சஸில் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைடல் ஃபாரஸ்ட்டு. டைடல் ஃபாரஸ்ட்னால் உங்களுக்கு வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அது ஒன்று சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். எந்தெந்த ரீஜனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மெயினாக இங்கே சுந்தர்பன்ஸில் ஒன்று இருக்கும். அண்ட் இந்த சைடில் சிதம்பரம் சைடில் பிச்சாவரம் அந்த இடத்துல வரும். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேதாரண்யம் சைடாக அந்த சைடில் வரும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அண்டு டைடல் ஃபாரஸ்ட்டாக வரும். வேறு எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ரிவரைன் ஃபாரஸ்ட். ஸோ ரிவரைன் ஃபாரஸ்ட்னா இந்த காதர் ரீஜன் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ ஃபாரஸ்ட்லேருந்து ரீஎமர்ஜ் ஆகும், அதாவது நியூ அலுமினியம் சாயில் உருவாகிற அந்த இடத்த வந்து ரிவரைன் ஃபாரஸ்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அங்கே என்ன டைப் ஆஃப் ட்ரீஸ் காமனாக காணப்படும்னா டேமரிஸ்க் அண்ட் டேமரின் ட்ரீஸ் காணப்படுது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த வைல்ட் லைஃப் பற்றி நம்ம என்ன பார்க்கணுன்னா ஸோ நீலகிரி தார் பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, அந்த நீலகிரி தார்ஸ் வந்து எதனால் குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த யூக்கலிப்டஸ் கல்டிவேஷனால் இதோட ஹேபிடேட் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போனா எந்த ஒரு கல்டிவேஷனால் நீலகிரி தார்ஸோட ஹேபிடேட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூக்கலிப்டஸ் அதோட கல்டிவேஷனால தான் நீலகிரி தார்ஸோட ஹேபிடேட் ரொம்பவே பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஹரியானா அண்ட் பஞ்சாபோட 3 ஸ்டேட்டோட ஸ்டேட் அனிமல் என்னவா இருக்குன்னா பிளாக் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆக்ட் ஓகேவா. ஸோ எந்த வருஷத்தில் என்ன ஆக்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்தியன் போர்ட் ஃபார்
வைல்ட் லைஃப் ஓகேங்களா. ஸோ இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து 1952 கொண்டு வராங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் enacted வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வருது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஓகேங்களா. ஸோ 1992 கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு டோட்டலாக இந்தியாவில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 102 நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் 515 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ 102 நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் 515 சாங்சுரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோஸ்பியர்ஸ். ஸோ இந்த பயோஸ்பியர்ஸ் பார்த்தா இந்த லெசன் முடிஞ்சிடும். அண்ட் ப்ராஜெக்ட் டைகரை வந்து ஏப்ரல் 1973 லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த டேபிளர் காலம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த பயோஸ்பியரோட டேபிளர் காலம் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சார் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ கொடுத்துருப்பாரு, அதை பார்த்து அதை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ ஒரு மேப்பில் எந்தெந்த ரீஜனில் என்ன பயோஸ்பியர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டா இந்த லெசன்ஸ் முடிஞ்சிடும் ஓகேவா. சரி வாங்க பார்க்கலாம். டயக்ராம் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பார்த்துட்டா இந்த லெசன் முடியுது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோட பார்த்தா கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் இருக்குன்றதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நார்த்லேருந்து சவுத் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நார்த்லேருந்து சவுத் வரும். இப்போ நார்த் மோஸ்ட் பாயிண்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோல்டு டெசர்ட். பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் பெற்றது ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ், யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நந்தா தேவி இருக்குங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஞ்சன்ஜங்கா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு மனாஸ் அசாமில் இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோட சொல்லிடுறேன். இந்த கோல்டு டெசர்ட்ன்றது எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. நந்தா தேவி வந்து உத்தரகாண்டில் இருக்குது. இப்போ கஞ்சன்ஜங்கான்றது வந்து சிக்கிமில் இருக்குது. மனாஸ் வந்து அசாமில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த இடத்த எங்கன்னா அசாமில் இன்னொன்று இருக்குது என்னென்னா திப்ரு சைக்கோவா அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் திபாங். எப்பயுமே இந்த திகாங்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அருணாச்சல் பிரதேஷ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு திப்ரு சைக்கோவானது வந்து அசாமில் இருக்குது. அண்டு மேகாலயாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாக்ரிக் அப்படின்றது இருக்குது. நீங்கள் இதை டயக்ராம் போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு சுந்தர்பன்ஸ் சிம்லிபால் வந்து ஒடிசாவில் இருக்குது. சுந்தர்பன்ஸ் வந்து இங்கே இருக்குது வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா. ஸோ சிம்லிபால். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து அமர்கண்டக் ஓகேங்களா. அமர்கண்டக் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேஷில் 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா பனா, இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்மாரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரன் ஆஃப் கட்ச். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஆந்திராவில் சேஷாச்சலம். நெக்ஸ்ட்டு நில்கிரிஸ். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அகஸ்திய மலை. அண்ட் கீழே கல்ஃப் ஆஃப் மன்னார்.
கல்ஃப் ஆஃப் மன்னார். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேட் நிக்கோபார். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக இருக்கிற பயோஸ்பியர்ஸு. டோட்டலாக வந்து 18 பயோஸ்பியர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 18 பயோஸ்பியர்ஸ் இருக்குது. அதில் 11 பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனெஸ்கோ சைட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ யுனெஸ்கோ சைட்ஸாக 11 இருக்குது. அந்த 11 என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நந்தா தேவி உத்தரகாண்டில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா சிக்கிமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாக்ரேக்ன்றது மேகாலயாவில் இருக்குது. அண்டு பச்மாரி அப்படின்றது மத்திய பிரதேஷ். சத்தீஸ்கரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அச்சனகுமார், அமர்கண்டக். வெஸ்ட் பெங்காலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுந்தர்பன்ஸ். அண்ட் ஒரிசாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்லிபால். நம்ம கேரளா தமிழ்நாடு அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நில்கிரிஸ். சேம் அதே மாதிரி கேரளா தமிழ்நாடு அகஸ்திய மலை வந்துடும். அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்டு கிரேட் நிக்கோபார். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னவா இருக்குன்னா யுனெஸ்கோ சைட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 11 வந்து யுனெஸ்கோ சைட்ஸாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிறது கோல் டெசர்ட், ரான் ஆஃப் கட்சி, பனா அண்ட் சேஷாச்சலம், மனாஸ், திப்ரு ஷைகோவா அண்ட் திஹாங் திபாங் அப்படின்றது எல்லாமே வந்து வெறும் பயோஸ்பியர்ஸாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம வந்து கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் ஐடியா வந்திருக்கு, எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.